செல்வங்களே! நாம் பெரும் பன்முகத்தன்மை கொண்ட பொருட்களின் உலகில் வாழ்கிறோம். பல்வேறு தனிமங்களின் கலவையால் பொருட்கள் உருவாகின்றன. அனைத்து கூறுகளும் அவற்றின் இயல்பு மற்றும் பண்புகளில் தனித்துவமானது. ஆரம்ப காலத்திலிருந்தே விஞ்ஞானிகள் கிடைக்கும் தனிமங்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் பட்டியலிடப்பட்ட முறையில் வகைப்படுத்த முயற்சித்து வருகின்றனர். இதனால் அவர்கள் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான தனிமங்களை எளிதாக படிக்க முடியும், கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். டோபெரைனரின் மும்மைகள், நியூலாண்ட்ஸின் ஆக்டோவஸ் சட்டம், மெண்டலீவின் கால சட்டம், நவீன தனிம அட்டவணை. முக்கிய வார்த்தைகள்: மூலக்கூறு, அணு, பொருளின் அனைத்து பண்புகளையும் வைத்திருக்கும் பொருளின் மிக சிறிய துகள் அணுக்கள். மும்மை, அணு நிறை. கார்பன் 12 அணுவை பொறுத்தவரை ஒரு தனிமத்தின் அணுவின் நிறை. காலம். குழு. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். விஞ்ஞானிகள் தனிமங்களை அவற்றின் பண்புகளின்படி வகைப்படுத்தவும் குழப்பத்திலிருந்து ஒழுங்கான ஏற்பாட்டை பெறவும் பல முயற்சிகளை மேற்கொண்டனர். தனிமங்களை வகைப்படுத்துவதற்கான ஆரம்ப முயற்சி 1817 நடந்தது. ஜெர்மன் வேதியியலாளர் ஜோஹான் உல்ஃப்காங் டோபெரைனர் தனிமங்களை ஒவ்வொன்றும் 3 தனிமங்களை கொண்ட குழுக்களாக அமைக்கும் முறையை பரிந்துரைத்தனர். அவர் இந்த குழுக்களை மும்மைகள் என்று அழைத்தார். ஒரு மும்மையில் உள்ள 3 தனிமங்கள் அவற்றின் அணு நிறைகளின் ஏறுவரிசையில் அமைந்திருக்கும் போது நடுத்தர தனிமத்தின் அணுநிறை மற்ற 2 தனிமங்களின் அணுநிறைகளின் சராசரியைப் போலவே இருக்கும் என்று டோம்பெரைனர் காட்டினார். இந்த அறிக்கை டோம்பெரைனரின் மும்மைகளின் விதி என்று அழைக்கப்படுகிறது. 1866ஆம் ஆண்டில் ஜான் நியூலாண்ட்ஸ் 56 அறியப்பட்ட தனிமங்களை அவற்றின் அணுநிறை அதிகரிக்கும் வரிசையில் வரிசைப்படுத்தினார். ஒவ்வொரு 8வது தனிமமும் முதல் உறுப்புக்கு ஒத்த பண்புகளை கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். இந்த ஏற்பாடு ஆக்ட்பேஸ் சட்டம் என்று அறியப்பட்டது. கால்சியத்தை விட அதிக அணுநிறைகளை கொண்ட தனிமங்களுக்கு எண்மங்களின் விதி செல்லுபடியாகாது. நியூலாண்ட்ஸின் அட்டவணை 56 தனிமங்களுக்கு மட்டுமே தடை செய்யப்பட்டது, மேலும் புதிய கூறுகளை சேர்ப்பதற்கு எந்த இடமும் இல்லை.
1869ஆம் ஆண்டில் ரஷ்ய வேதியியலாளர் டிமிட்ரி மெண்டலீவ் தனிமங்கள் அவற்றின் அணு நிறைகளின் வரிசையில் அமைந்திருக்கும்போது ஒத்த பண்புகளின் தனிமங்கள் சீரான இடைவெளியில் மீண்டும் மீண்டும் வருவதை கவனித்தார். தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறைகளின் கால செயல்பாடுகள் என்று குறிப்பிடும் காலநிலை விதியை அவர் முன்மொழிந்தார். மெண்டலீவின் தனிம அட்டவணையில் சில அம்சங்கள் உள்ளன. இது குழுக்கள் எனப்படும் 8 செங்குத்து நெடுவரிசைகளையும் தனிமங்கள் எனப்படும் 7 கிடைமட்ட வரிசைகளையும் கொண்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் ஏ மற்றும் பி ஆகிய 2 துணைக்குழுக்கள் உள்ளன. ஒரு குழுவில் தோன்றும் அனைத்து கூறுகளும் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டது. முதன்முறையாக ஒரே குழுவில் ஒத்த பண்புகளை கொண்ட தனிமங்கள் இடம்பெறும் வகையில் தனிமங்கள் விரிவாக வகைப்படுத்தப்பட்டன. இந்த தனிம அட்டவணையில் சில வரம்புகளும் உள்ளன. பண்புகளில் பெரிய வேறுபாடு கொண்ட கூறுகள் ஒரே குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளன. செம்பு அதாவது Cu மற்றும் வெள்ளி அதாவது Ag போன்ற கடின உலோகங்கள் சோடியம் அதாவது Na மற்றும் பொட்டாசியம் அதாவது K போன்ற மென்மையான உலோகங்களுடன் சேர்க்கப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் தனிமத்திற்கு சரியான நிலையை கொடுக்க முடியவில்லை. உலோகம் அல்லாத ஹைட்ரஜன் லித்தியம் அதாவது Li சோடியம் அதாவது Na மற்றும் பொட்டாசியம் அதாவது K போன்ற உலோகங்களுடன் சேர்த்து வைக்கப்பட்டது. 1913ஆம் ஆண்டில் ஆங்கில இயற்பியலாளர் ஹென்றி மோஸ்லி தனது எக்ஸ்ரே டிஃப்ரக்ஷன் சோதனைகள் மூலம் தனிமங்களின் பண்புகள் அணு எண்ணை பொறுத்தது மற்றும் அணு வெகுஜனத்தை பொறுத்தது என்பதை நிரூபித்தார். இந்த நவீன தனிம அட்டவணையானது அசல் மெண்டலீவின் தனிம அட்டவணையின் நீட்டிப்பாகும் மற்றும் தனிம அட்டவணையின் நீண்ட வடிவம் என அறியப்படுகிறது. நவீன தனிம சட்டத்தை பின்வருமாறு கூறலாம். தனிமங்களின் வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் தனிம செயல்பாடுகள் ஆகும். நவீன தனிம அட்டவணையில் சில அம்சங்கள் உள்ளன. அனைத்து தனிமங்களும் அவற்றின் அணு எண்ணின் அதிகரித்து வரும் வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. கிடைமட்ட வரிசைகள் தனிமங்கள் எனப்படும். தனிம அட்டவணையில் 7 காலங்கள் உள்ளன. தனிமங்கள் அவற்றின் அணுக்களில் உள்ள ஓடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தனிம கட்டங்களில் வைக்கப்படுகின்றன. தனிம அட்டவணையில் மேலிருந்து கீழாக தொடங்கும் செங்குத்து நெடுவரிசைகள் குழுக்கள் எனப்படும். தனிம அட்டவணையில் 18 குழுக்கள் உள்ளன. தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் அவை பல்வேறு குடும்பங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டோபெரினர் தனிமங்களை அவற்றின் உறவினர் அணு நிறைகளின் அடிப்படையில் 3 அதாவது மும்மைகள் குழுவில் தொகுத்தார். ஜான் நியூலாண்ட்ஸ் 56 அறியப்பட்ட தனிமங்களை அவற்றின் அணு நிறை அதிகரிக்கும் வரிசையில் வரிசைப்படுத்தினார். டிமிட்ரி மெண்டலீவ் தனிம இடைவெளியின் சட்டத்தை முன்மொழிந்தார். மெண்டலீவின் தனிம அட்டவணையில் குழுக்கள் எனப்படும் 8 செங்குத்து நெடுவரிசைகள் மற்றும் தனிமங்கள் எனப்படும் 7 கிடைமட்ட வரிசைகளும் உள்ளன.
நவீன தனிம அட்டவணையில் அனைத்து தனிமங்களும் அவற்றின் அணு எண்ணின் அதிகரித்து வரும் வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. நவீன தனிம அட்டவணையில் 7 தனிமங்கள் மற்றும் 18 குழுக்கள் உள்ளன. தனிமங்கள் அவற்றின் அணுக்களில் உள்ள ஓடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தனிம கட்டங்களில் வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு குழுவிலும் உள்ள தனிமங்களின் பொதுவான பண்புகளின் அடிப்படையில் அவை பல்வேறு குடும்பங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன.